ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்குமான T20 மேட்ச் நம்பர் 1 நாளைக்கு வந்து நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், எந்தெந்த பிளேயர் எந்தெந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து இருக்கிறாங்க, எந்தெந்த பிளேயர் வந்து எவ்வளவு வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க, அதே மாதிரி எந்தெந்த பிளேயருக்கான ட்ரீம் டீம் ஆப்ஷன் இருக்கு, எந்தெந்த பிளேயர் வந்து இந்த இதில் வந்து நம்ம பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபுல் ஸ்டாட்ஸ் அனாலிஸா இந்த வீடியோவில் வந்து கொடுத்துக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சோட பிச் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங்க்கு வந்து ஒரு ஈக்குவலா சப்போர்ட் ஆகுது. ஆனா பேட்டிங்க்கு கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் ஆகுது. ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 170 வரைக்கும் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஹை ஸ்கோர் வந்து 263 வரை பண்ணிருக்காங்க. டோட்டல் மேட்சஸ் 22ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி வின் பண்ணவங்க தான் 12 பண்ணிருக்காங்க. செகண்ட் வின் பண்ணவங்க 8 பண்ணிருக்காங்க. இங்க நடந்த லாஸ்டா இன்டர்நேஷனல் மேட்ச் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்ததுல ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னா 177 ரன்ஸ் அடிச்சு அந்த மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஈக்குவலா பேசர்ஸ்க்கும் ஸ்பின்னர்ஸ்க்கும் விக்கெட் கிடைச்சிருக்கு. இன்னொரு இதுல ஸ்ரீலங்காவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நடந்ததுல வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணிருக்காங்க. அதுல பேசர்ஸ்க்கு விக்கெட் கிடைச்சிருக்கு. அடுத்து ஸ்ரீலங்காவுக்கும் நியூசிலாந்துக்கும் நடக்கும்போது ஸ்ரீலங்கா ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டு செகண்ட் இன்னிங்ஸும் சரி ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து விக்கெட் போத் இன்னிங்ஸ்ல கிடைச்சிருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா லோ ஸ்கோரும் வரதுக்கான வாய்ப்பும் இருக்கும். இப்போ சப்போஸ் இந்தியா பண்ணா ஹை ஸ்கோர் பண்ணுவாங்க, அப்படி ஸ்ரீலங்கா பண்ணாங்கன்னா மேபி ஒரு லோ ஸ்கோர் பண்ணலாம். ஆனா இப்ப ஸ்ரீலங்கா பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல வந்து LPL மேட்சஸ் நிறைய பிளே பண்ணிருக்காங்க. இப்ப பிளேயர்ஸ் கொஞ்சம் நல்ல ஃபார்ம், நல்ல பிராக்டிஸ் மாதிரி அந்த LPL பிளே பண்ணிட்டு வராங்க. ஸோ கொஞ்சம் ஒரு ஃபைட் வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க. ஒரு ஏடியா டாமினேட் இந்தியா பண்ணுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இன்டர்நேஷனல் மேட்ச் பொறுத்தவரை இங்க நடந்த லாஸ்ட் 4 மேட்சஸ்ல ஸ்பின்னர்ஸ் 19 விக்கெட்டும் பேசர்ஸ் 29 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆனா LPL மேட்சஸ்ல இங்க நடந்த ஒரு சில மேட்சஸ்ல பேசர்ஸ் வந்து 22 விக்கெட்டும் ஸ்பின்னர் வந்து 18 விக்கெட் வந்து லேட்டஸ்டா இந்த பிச்சில் வந்து எடுத்திருக்காங்க. அது மாதிரி ஹெட் டு ஹெட் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 29 மேட்சஸ்ல இந்தியா 19 மேட்சஸ் வின் பண்ணி 9 மேட்சஸ் லாஸும் ஆயிருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து நோ ரிசல்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் ஸ்ரீலங்காவும் 29 மேட்சஸ்ல 9 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. 19 மேட்சஸ் லாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ டாமினண்டா இந்தியா வின் பண்ணிருந்தாலும் ஒரு 9 மேட்சஸ் லாஸ் பண்ணிருக்காங்க. LPL பிளே பண்ணிருப்பீங்க, பாத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த இதுல இருந்து எந்தெந்த பிளேயர் நல்லா பண்ணாங்கன்னு பாத்திருப்பீங்க. ஸோ அதுக்கு தக்கனமான பிளேயர்ஸையும் நம்ம எடுக்கலாம். இந்தியாவோட பாசிபிள் பிளேயிங் பாத்தீங்கன்னா SSV ஜெய்ஸ்வால், சுமன் கில், ரிஷப் பந்த், சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, சிவன் டூபே, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய், முகமது சிராஜ், ஹர்ஷதீப் சிங் இவங்க தான் பிளே பண்ணுவாங்க. சப்போஸ் இப்ப வாஷிங்டன் சுந்தர் வேண்டாம்னா அந்த இடத்துல மேபி கலீல் அகமது இல்லைன்னா வேற யாரையாவது கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை குசால் மெண்டிஸ், நிசாங்கா, அப்புறம் பாத்தீங்கன்னா கே மெண்டிஸ், பெர்னாண்டோ, அஸ்லங்கா, ஹசரங்கா, அப்புறம் பாத்தீங்கன்னா துஷன் ஷனாக்கா, வெள்ளங்கே, தீக்ஷனா, அதுக்கப்புறம் துஷாரா வந்து இப்ப அன்அவைலபிள்ல இருக்கிறாங்க. அப்படி துஷாரா இல்லைன்னா பெர்னாண்டோ வந்து உள்ள பிளே பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெர்னாண்டாவும் பத்திரானாவும். நம்ம இந்த வீடியோ பொறுத்தவரை பிளேயருடைய ஸ்டாட்ஸ் அண்ட் அனாலிசிஸ் வந்து பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எந்தெந்த பிளேயர் வந்து ட்ரீம் டீம் வருவாங்க, கிராண்ட் லீக்கு எப்படி நம்ம கேட்டகரி வைஸ் இது பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோல இன்னும் நான் வந்து தெளிவா சொல்லுவேன். இதுல வந்து நீங்க நம்ம பாக்குறது வந்து நம்ம ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ், வென்யூ ஸ்டாட்ஸை நம்ம வந்து பாத்துக்கலாம். அதே மாதிரி இன்னிங்ஸ் வைஸ் எந்த பிளேயர் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டீம் மேக்கிங் பண்றதுல நம்ம இன்னும் மேட்சுக்கு 2 days கேப் இருக்கிறதுனால அடுத்த வீடியோ போடும்போது அதுக்கு தக்கனமா நம்ம அந்த பெர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது பண்ணிடலாம். இந்த மேட்சை பொறுத்தவரை ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் பாண்டியாவும் வைஸ் கேப்டன் அசரங்கா இவங்கள தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. மேக்சிமம் லாஸ்ட் வரை இந்த மாதிரியான இருக்க வாய்ப்பும் இருக்கலாம். இல்ல பேட்டிங் இந்தியா ஃபர்ஸ்ட் போனாங்கன்னா மேபி இந்த ஜெய்ஸ்வால் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப ஜெய்ஸ்வால், சுபம் கில்ல பாத்தீங்கன்னா இவங்க கூட நல்லா வந்து பெரிய அளவுக்கு ஹெட் டு ஹெட் வந்து சுமங்கிலோட ஆவரேஜ் ஒரு 19 தான் இருக்கு. ஆனா ஜெய்ஸ்வால் இன்னும் பெருசா பிளே பண்ணல. ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்தவரை ஜெய்ஸ்வாலுக்கு 23யும், செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து 7 மேட்சஸ்ல 291 ரன்ஸ் அடிச்சு ஆவரேஜ் நல்லா வச்சிருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஜெய்ஸ்வாலை வந்து இப்ப பிக் பண்றது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். அதே மாதிரி ரிஷப் பந்த் பாத்தீங்கன்னா ஹெட் ஹெட்ல வந்து ஒரு 20 வரைக்கும் ஆவரேஜ் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை 18ம், செகண்ட் இன்னிங்ஸ்ல 17ம் இப்போதைக்கு அவங்களோட இது இருந்தது. கொஞ்சம் ரீசன்ட் இதான் அவங்க T20 மேட்சஸ் சரியா பிளே பண்ணல. அவங்க கொஞ்சம் பெரிய லாங் கேப்புக்கு அப்புறம் தான் வராங்க. வேர்ல்டு கப்லயும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் தான் அவங்களால கொஞ்சம் தான் பெர்ஃபார்மன்ஸும் பண்ண முடிஞ்சது. ஸோ மேபி இவங்க வந்து டாப் ஆர்டர்ல வர்றதுனால ரிஷப் பந்த், குசால் மெண்டிஸ்ல ரிஸ்கா நீங்க ஒருத்தங்களை கூட ட்ரை பண்ணலாம். இல்ல இந்தியா தான் வின் ஆகும்னு நினைச்சீங்கன்னா ரிஷப் பண்ட கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூரியகுமார் யாதவ் பொறுத்தவரை அவர் வந்து போத் இன்னிங்ஸுமே ரொம்ப மஸ்ட் பிக் தான். அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிளே பண்ணாலும் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா பண்ணிருக்காரு. ஹெட் டு ஹெட்ல வந்து 60க்கு மேல ஆவரேஜும் வச்சிருக்காரு. இந்த ஸ்ரீலங்கா டீம் கூட எல்லாம் அவர் நல்லா பிளே பண்ணுவார். இப்ப நீங்க சுமன் கில், ரிஷப் பண்ட் எல்லாம் தூக்கிட்டு நீங்க சூரியகுமார் யாதவுக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ஒரு இதுல கண்டிப்பா ட்ரை பண்ணலாம்.
அது பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா வந்து பவுலிங் நல்லா போடுவாங்க. இந்த பிச்சுக்கு ஹார்திக் பாண்டியா மாதிரி பவுலர்ஸ்க்கால நல்ல இது கிடைக்கும். விக்கெட்டும் பாத்தீங்கன்னா 11 விக்கெட்ஸ் இவங்க கூட எடுத்திருக்காங்க. நம்ம T20 வேர்ல்டு கப்லயும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒன்னு பேட்டிங்ல பண்ணிடுவாங்க இல்ல பவுலிங்ல வந்து பண்ணிடுவாங்க. கண்டிப்பா ஹார்திக் பாண்டியா வந்து 4 ஓவர் உறுதியா போட்டுருவாங்க இந்த மேட்ச்லயும். சோ அதனால அவங்களுக்கு விக்கெட்டும் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பேட்டிங்ல வந்து அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி பவுலிங் போட்டாங்கன்னா ஹார்திக் பாண்டியா வந்து ஒரு முக்கியமான பிக்கா இருப்பாங்க. அதே மாதிரி சிவம் துபே உள்ள இருக்கிறாங்க அப்படின்னா ஹார்திக் பாண்டியா சிவம் துபேல மேக்ஸிமம் ஒருத்தவங்களை எடுத்தாலே போதும். நீங்க டாப் ஆர்டர்லாம் அவுட் ஆயிருவாங்க, ஸ்ரீலங்காவுக்கு ஃபேவரா டீம் போடுறீங்கன்னா ஹார்திக் பாண்டியா சிவம் துபே 2 பேர் எடுக்கலாம். இல்ல அப்படின்னா ஹார்திக் பாண்டியாவை மட்டுமே எடுத்தாலே போதும். சிவம் துபே வந்து மேக்ஸிமம் 2 ஓவர் 3 ஓவர் 2 ஓவர் தான் போடுவாங்க. இல்லைன்னா ஓவரே போடாம கூட போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. லோ பெர்சன்ட்ல தான் மேபி சிவம் துபே எல்லாம் கடைசி வரை இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க எல்லாரும் ஹார்திக் பாண்டியாவை பத்தி எடுக்கிற அந்த நேரத்துல நீங்க இப்ப ஸ்ரீலங்காக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு டீம்ல நீங்க சிவம் துபே ட்ரை பண்ணி பாருங்க. அக்சர் பட்டேல் அப்புறம் வாஷிங்டன் சுந்தர்ல மேக்ஸிமம் அக்சர் பட்டேல் எடுக்கிறதே ஒரு பெட்டரான ஒரு இதுதான். ஏன்னா அவர் பேட்டிங்கும் பண்ணிடுறாரு, பவுலிங்கும் வந்து போட்டுருவாரு 4 ஓவர். வாஷிங்டன் சுந்தர் சில டைம் 2 ஓவரோட நிப்பாட்டிடுவாங்க, இல்ல 3 ஓவர் இங்க நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா அவங்க டீம்ல வந்து ரைட் ஹேண்டர் பேட்டர் கொஞ்சம் நிறைய தான் இருக்கிறாங்க. ஸோ அடிச்ச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி விக்கெட் ஃபால் ஆயிட்டுனா திடீர்னு அக்சர் பட்டேல டாப் ஆர்டர்ல கூட இறக்கி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரியான இதுவும் இங்க நடக்கும். ஸோ அதனால அக்சர் பட்டேல் எடுக்கிறதே ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். அதே மாதிரி ரவி பிஷ்னாயை வந்து நீங்க பெட்டரா இந்த பிச்சு வந்து போத் இன்னிங்ஸும் ஸ்பின் சப்போர்ட் ஆனா கூட செகண்ட் இன்னிங்ஸ் வந்து நீங்க ரவி பிஷ்னாயை சப்போர்ட் பண்றதே எடுக்கிறதே பெட்டர். அவர் 9 மேட்சஸ்ல 21 விக்கெட் எடுப்பாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்க்கும்போது மேக்ஸிமம் அவருக்கு அந்த இடத்துல 1 or 2 விக்கெட், 1 விக்கெட் தான் கிடைச்சிருக்கு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணா ரவி பிஷ்னாயை வந்து நீங்க மஸ்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ஏ சிங் பொறுத்தவரை அவர் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் கொஞ்சம் நல்லா போடுவாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு வருவாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டாங்கன்னா மேக்ஸிமம் இவர் தான் அந்த டெத் ஓவர் போடுவார். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுப்பாரு. இந்தியா பவுலிங் போட்டாங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி சிராஜ் தான் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன்னு ஓவர் ஃபர்ஸ்ட் பவர் பிளேல ஸ்டார்டிங் ஓவர் போடுவாங்க, இல்ல செகண்ட் ஓவர் அவங்க தான் போடுவாங்க. சிராஜை பொறுத்தவரை T20ல வந்து விக்கெட் கம்மியா தான் எடுத்திருக்காரு கெட்டுக்கெட்ல. ஆனா ஒன் டேல இவங்க கூட நல்லாவே பண்ணிருக்கிறாரு, எல்லாருக்குமே தெரியும். சோ ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை ஏன் இவங்க பால்ல அவுட் ஆயிடுறாங்க அப்படின்னா அந்த நிசாங்கா, குசால் மெண்டிஸ், அதுக்கு அடுத்து வர பிளேயர் பெர்னாண்டோ, இவங்க எல்லாருமே அந்த இன்ஸ்விங்ல கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க. அந்த புது பால்ல சிராஜ் வந்து அருமையா இந்த பிச்சுக்கு ஏத்த மாதிரி, ஸ்ரீலங்கா பிச்சுக்கு ஏத்த மாதிரி இன்ஸ்விங் பண்ணி பண்ணுவாரு. அதனாலதான் அவங்க எல்லாருமே அந்த டக்குன்னு அந்த விக்கெட்டை இழந்துருக்காங்க. சோ அதே இது ரிப்பீட் கூட மேபி ஆகலாம். ஒரு 1 or 2 விக்கெட் எடுத்துட்டு டெத் ஓவரும் இவரும் போட வரும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டா முகமது சிராஜ் வந்து ரொம்ப ஒரு மஸ்ட் பிக்கு. சோ அவரை ட்ரை பண்ணிக்கலாம். ஸ்ரீலங்கா டீம் பொறுத்தவரை குசால் மெண்டிஸ், நிசாங்கா இவங்க தான் வந்து ஓப்பனிங் பண்ண போறாங்க. மேக்சிமம் இதுல வந்து நீங்க ஒருத்தரை ட்ரை பண்ணாலே போதும். குசால் மெண்டிஸ் இப்ப வந்து அந்த LPL நல்லாவே பிளே பண்ணியிருந்தாரு. ஒரு 100, ஃபைனல்ல 70, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டார்டிங் நல்லா பண்ணிட்டு இருக்காரு அந்த T20 கேப்டா. நிசாங்காவோடைய இது வந்து பாத்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுவாரு. ஆனா அவர் எப்படின்னா ஒரு ஹிட் ஆர் ஃபிளாப் பிளேயர் தான். திடீர்னு பார்த்தா பெருசா அடிப்பாரு, திடீர்னு அடிக்க மாட்டாரு. இப்ப இந்த ரீசன்ட் ஃபார்மே பாத்தீங்கன்னா ஒரு இதுல 60 அடிச்சா அடுத்து அடிக்க மாட்டாரு, அடுத்து ஒரு 45, 50 அடிச்சு ட்ரீம் டீம் வந்து அடுத்து அடிக்க மாட்டாரு. சோ அவரோட ஃபார்ம் வந்து அந்த மாதிரி தான். ஒன்னு அடிச்சா பெருசா அடிப்பாரு, அடுத்து வர மாட்டாரு, திரும்ப வருவாரு. சில டைம் 2-3 மேட்ச் வராம கூட போயிருவாரு. அவரோட ஆவரேஜ் வந்து 25 வரைக்கும் இருக்கு ட்ரீம் டீம் வர்றதுக்கானது. வென்யூலையும் பாத்தீங்கன்னா ஒரு 39 வரைக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸை விட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்றது அவர் ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஆனா நீங்க நிசாங்கா, குசால் மெண்டிஸ்ல நீங்க வந்து ஒருத்தங்களை ட்ரை பண்ணாலே போதும். மேக்சிமம் பவர் பிளேல ஒரு விக்கெட் விழும் அப்படின்னா நம்ம இன்னும் அந்த டீம் மேக்கிங் வீடியோல டீப்பா பார்க்கும்போது ஒருத்தரை நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். கே மெண்டிஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிளே பண்ணிருந்தாங்க இந்த LPLல, நல்ல ஒரு லெப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பவுலிங் வந்து ரைட் இதுல போடுறாரு. நல்ல ஒரு இந்த மாதிரியான கேட்டகரி இருக்கிறவங்க ஒரு ட்ரீம் டீம் எப்படியாவது வருவாங்க. சோ 1 down வராரு, ஒரு பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காரு. சப்போஸ் ஒரு 2 ஓவர் போடுறாங்க, ஒரு எதிர்பாராம அந்த ஹிட் ஷாட் அடிச்சு இந்த ரிஷப் பண்ணலாம், திடீர்னு டக்குன்னு சுத்த பார்ப்பாரு ஸ்பின் பால்லாம், அவரு மிஸ் ஷாட் அடிச்சு அவுட் ஆகலாம். அதே மாதிரிதான் இவர் இந்த சுமன் கில்லு அந்த மாதிரி அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ வந்து ஒரு விக்கெட்டும் அடிச்சுட்டாங்க, ஒரு பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா இவெல்லாம் லோ பெர்சன்ட்ல இருப்பாங்க. இந்தியா பிளேயர்ஸ் தான் ஹை பெர்சன்ட்ல வச்சிருப்பாங்க. ஒரு லோ பெர்சன்ட் பிளேயர் கண்டிப்பா பேட்டிங்ல ஒரு பாயிண்ட் நல்லா எடுத்து கொடுப்பாரு. அதை நீங்க இவர் லோல இருந்தா இவரை ட்ரை பண்ணுங்க. பெர்னாண்டோவை பொறுத்தவரை ஹிட் விக்கெட் வென்யூ ரெண்டுமே இங்க இந்த மிதவரை பொறுத்தவரை போராதான் இருக்கு. அவரை பொறுத்தவரை ஒரு ஹிட் ஆர் ஃபிளாப்
அடிச்சா பெருசா அடிக்கலாம், இல்ல ஃபிளாப் ஆனாலும் ஆயிடுவாரு. ஸோ இதுல நீங்க அந்த கே மெண்டிஸையே ட்ரை பண்ணுங்க. பெர்னாண்டோவை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா வேணா ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா லீவ் பண்ணிடுங்க. அஸ்லங்காவை பொறுத்தவரை அவருடைய பொசிஷனும் டவுன் ஆயிட்டு, அதே மாதிரி T20 பொறுத்தவரை இந்த எல்பிஎல் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சுத்தமா சரியில்லை. பவுலிங்கும் போட மாட்டேன்றாரு, அவர் ஓவர் எடுக்க மாட்டேன்றாரு. ஸோ இப்போ அவரை வந்து நீங்க எடுக்கணும் அப்படின்னா அவரு பேட்டிங் மட்டும்தான் பண்ணுவாரு, லோ பர்சன்ட்ல இருப்பாரு. ஸ்ரீலங்கா தோக்குற மாதிரியான டீம்ல இப்ப அந்த கே மெண்டிஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி அவரை எடுக்கலன்னா நீங்க அஸ்லங்காவை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லையா அவரை லீவ் பண்ணிட்டு பேசாம அஸ்லங்காக்கே போயிடலாம். அவர் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பண்ணுவாரு, ஒரு சேஃப் ஆப்ஷனா கூட இருக்கும். ஷனாக்கா பொறுத்தவரை வென்யூல வந்து 41 வரைக்கும் ஆவரேஜ் வச்சிருக்காரு பேட்டிங். ஆனா அவருடைய ஆர்டர் பாத்தீங்கன்னா டவுன்ல வரும். அப்ப இவரை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இந்தியா தான் இதை வந்து நல்லா டாமினேட் பண்ணி வின் ஆகும், இல்ல இந்தியா தான் பெருசா வின் ஆகும்னா நீங்க அந்த டாப் ஆர்டர்ல இருக்கிற நிசாங்கா, பெர்னாண்டோ, இந்த மாதிரி பிளேயர்ஸ், இதுக்கு முன்னாடி பார்த்த கேட்டகரி பேர் அஸ்லங்கா, இவங்களெல்லாம் தூக்கிட்டு அந்த இடத்துல ஷனாக்கா வைக்கணும். இப்ப அப்பனாதான் இந்த ஷனாக்கா, அசரங்கா இவங்க எல்லாரும் அடிச்சு இந்த வில்லங்க எல்லாம் ஒரு பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க, டாப் ஆர்டர் எல்லாம் அவுட் ஆயிருவாங்க. அந்த மாதிரி ஒரு டீம் எடுக்கிறீங்கன்னா அதுல ஷனாக்கா கூட போடுங்க. ஏன் அப்படின்னா ஷனாக்கா மேக்சிமம் ஒரு விக்கெட்டாவது எடுப்பாங்க. அவங்க 4 ஓவர் போடுவாங்க, ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. பேட்டிங்ல அவங்க எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்றாங்களோ அதை வச்சுதான் அவங்க ட்ரீம் டீம் வருவாங்க. சோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் தான். அதே மாதிரி தீக்ஷனா, துஷாராவை பொறுத்தவரை இப்ப ட்ரீம் லெவல் அன்அவைலபிளா இருக்கு. நான் அந்த வீடியோ கிரியேட் பண்ணும் போது இருந்துச்சு, இப்ப இல்ல. இப்போ அப்படி இல்லைன்னா அடுத்த கேட்டகரியில வேற ஒரு பிளேயர் வருவாங்க. தீக்ஷனா, அசரங்கால நீங்க மேக்சிமம் வந்து அசரங்கா எடுக்கிறதே பெட்டர் தான். ஏன்னா இவர்கிட்ட பேட்டிங் பெருசா இருக்காது. ஸோ நார்மலா தான் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு 4 மேட்சுக்கு 2 விக்கெட், 2 மேட்சுக்கு 2 விக்கெட், மேக்சிமம் அவரால் ஒரு விக்கெட் எடுக்க முடியும். 4 விக்கெட் எடுக்கிற அளவுக்கு அவங்க வந்து பெரிய அளவுக்கான அந்த லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனும் நம்ம டீம்ல இல்ல. ஸோ நீங்க அசரங்காவே ட்ரை பண்ணிக்கலாம். தீக்ஷனா எடுக்கிறாங்க அப்படின்னா ஆரம்பத்திலேயே அந்த ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட் அந்த பவர் பிளேலயே அவங்களுக்கு அந்த ஓவர் கொடுத்தாங்கன்னா ஒரு சின்னதா ஒரு ட்ரீம் டீம் வர ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா அவங்களால வர்றது இந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமா. மாதிரி இப்ப துஷாரா இல்ல அப்படின்னா எப்படியும் 10 ரனா வந்து டீமுக்குள்ள வந்துருவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் 2 விக்கெட் 2 விக்கெட் 4 விக்கெட்னு ரீசன்ட் ஃபார்ம் அடிச்சிருக்காங்க. எல்பிஎல்லையும் நல்லா பிளே பண்ணிருந்தாங்க. T20 பொறுத்தவரை ஒரு 14 விக்கெட் எடுத்திருக்காங்க இன்டர்நேஷனல் மேட்ச்ல. இதே T20 சாதாரண T20 இப்போ நம்ம சிஎஸ்கேக்கெல்லாம் விளையாடும் போது பாத்தீங்கன்னா அவங்களோட விக்கெட் இது கேட்டகரி இதே பாத்தீங்கன்னா 33-40 விக்கெட்டுக்கு மேல எடுத்துட்டாங்க. இப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்பதான் அவங்க டீம்லயே அவரை ஒரு மெயின் பவுலரா ஆக்கி சிஎஸ்கேக்கு விளையாண்டதுக்கு அப்புறம் இது பண்ணி ட்ரை பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப துஷாரா இல்ல அப்படின்னா அந்த இடத்துல யார் வருவாங்கன்னா அந்த பினுரா பெர்னாண்டோவை கொண்டு வருவாங்க. இவர் நல்ல வேரியேஷன் பண்ணுவாரு. நல்ல எப்படி ஹார்திக் பாண்டியா நல்ல பால வேரியேஷன் பண்ணி இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் கொண்டு வருவாரோ அதே மாதிரி பால இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் இவருக்கு வந்து கொண்டு வர முடியும். இவர் இருக்கிறாரு அப்படின்னா சுமன் கில் முதல்ல அவுட் ஆக 100% வாய்ப்பு அதிகமா இருக்கும். இவர் வந்து அவுட் ஆக ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. சோ இவரை வந்து பினுரா பெர்னாண்டோ டீம்ல இருந்தாங்கன்னா அந்த 10 ரனா பெர்னாண்டோல நம்ம யாரை எடுக்கலாம் அப்படிங்கறதையும் நம்ம டீம் மேக்கிங் பண்ற வீடியோல நான் தெளிவா சொல்லிடுறேன். ஏன்னா இந்த பினுரா பெர்னாண்டோ வந்து நல்லா பவுலிங் போடுறாங்க, நல்லா பவுன்ஸ் போடுறாங்க, இன்ஸ்விங் கொண்டு போறாங்க. பவர் பிளேல இவங்க தான் ஓவர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ அந்த இது வாய்ப்பு இருக்கு. அதே இது ஜெய்ஸ்வாலுக்கும் அந்த லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் அந்த குத்தி ஷார்ட் பிட்ச்ல போடுறதுல ஒரு வீக்னஸ் இருக்கு. சோ இது ரெண்டுமே இவர் நல்லா போடுற ஆளு இந்த பெர்னாண்டோ பண்ணுவாரு. சோ இவரெல்லாம் நீங்க வந்து பாத்துக்கோங்க. இன்னும் அடுத்த டீம் மேக்கிங் நான் பண்ற வீடியோல இன்னும் 2 days கேப் இருக்கு. இந்த பெர்சன்டேஜஸ் மாறும், கேட்டகரி மாறும். சில பிளேயர் அன்அவைலபிள் ஆயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேற்று பார்க்கும்போது இருந்தாங்க, காலையில பார்த்த வரைக்கும். ஸோ ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது புது பிளேயர் அவங்க வேற ஒரு பிளேயரை வந்து ஸ்குவாடுக்கு கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் மாறும். ஸோ அப்ப நம்ம அந்த டீம் மேக்கிங் பண்றப்ப இன்னும் கொஞ்சம் அந்த பிளேயர்ஸ் எல்லாம் வருவாங்க. இந்த பெர்சன்டேஜ் மாறும்போது நம்ம அடுத்து டீம் மேக்கிங் பண்ற அந்த வீடியோல எந்தெந்த பிளேயர்ஸ் நம்ம லீவ் பண்ணலாம் அப்படிங்கறத கேட்டகரி வைஸ் பார்க்கலாம். இது பொதுவா ஒரு சேஃப் பிக்னா எல்லாரும் யாரும் எடுத்து வச்சிருக்காங்கன்னா பாண்டியா, அசரங்கா எடுத்திருக்காங்க. இப்ப பேட்டிங் வரப்போ சூரியகுமார் யாதவ் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி கே மெண்டிஸ் இவங்க நம்ம ஸ்டார்டிங் விக்கெட் கீப்பர் அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் லேட்டஸ்டா கொஞ்சம் நல்லா இருக்கு. அக்சர் பட்டேல் டபுள் ஆப்ஷன் வச்சிருக்காரு, ஒரு இதா ட்ரை பண்ணலாம். சிராஜ் இவங்களுக்கு எதிராக நல்லா பவுலிங் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ரிஸ்கி பிக்னா 10 ரனாவை ட்ரை பண்ணலாம். அவர் சில டைம் விக்கெட் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா டெத் ஓவர் பவுலர் அவர் தான் போடுவாரு. சோ அதனால அந்த மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டா 10 ரனா வந்து மஸ்டா எடுக்கலாம். சுமன் கில் வந்து ஒரு ரிஸ்கி பிக் தான். அவர் அடிச்சா அடிக்கலாம், இல்லைன்னா அவர் ஃபிளாப் ஆயிடுவாரு. அது மாதிரி பினுரா பெர்னாண்டோ அதே மாதிரி தான். அவர் விக்கெட் எடுத்தா இந்த மாதிரி டக்குன்னு எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு ரிஸ்கி பிக்கா எடுக்கலாம். ரிஷப் பண்டும் அதே மாதிரி தான். அடிச்சா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா அடிப்பாரு, இல்ல அப்படின்னா வேஸ்டா லூஸ் ஷாட் அடிச்சு அவுட் ஆகி போயிருவாரு.
அதே மாதிரி பெர்னாண்டோவும் அதே மாதிரி தான். அவர் ஒரு நல்ல ஒரு ஹிட்டர் தான், நல்ல வேகமா அடிச்சுட்டே இருப்பார். ஆனா இந்த பிச்சில் அவர் கம்மியா தான் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த எல்பிஎல்ல கொஞ்சம் நல்ல ஓரளவு ஹிட் பண்ணியிருக்காரு. இப்போ டாப் ஆர்டர்லாம் அவுட் ஆயிருவாங்கன்னு நீங்க ரிஸ்கா கொடுப்போம் அப்படின்னா ஒரு லோ பெர்சன்டேஜ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு லோ பெர்சன்டேஜ்ல ஒரு ஹிட்டர் வந்து இப்போதைக்கு மேக்சிமம் பெர்னாண்டோ தான் இருப்பாரு. ஏன்னா இந்தியா டீம்ல இருக்கிறவங்களாம் ஐபி இதுல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இன்னும் மேலும் டீம் மேக்கிங் வீடியோல எந்தெந்த பிளேயர் வருவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க.